வெல்கம் டு மெட்ராஸ் டீ கடை. நான் உங்கள் குரு. இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, கொடைக்கானல் விலாகும் சரி, அந்த PS5 வீடியோவும் சரி, PS5 வீடியோக்காச்சும் சோனிக்காரன் போடுமே எனக்கு தெரியும், எங்களுக்கு முன்னாடியே பேசணும், இது ஒரு வேளை அடிக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கொடைக்கானல் விலாக்ஸுக்கு நான் போட்ட மியூசிக் வந்து நாங்கள் சர்ச் பண்ணும்போதே நாங்கள் நோ காப்பிரைட் சாங் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி தான் போனோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், நோ காப்பிரைட்ஸ்ன்னு போட்டு அவனுடைய சாங்கை போட்டு வச்சிருக்கான் இந்த குட் வைப்ஸ்காரன். 2 3 4 5 சரி, நம்ம போய் டவுன்லோட் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணோம். என்ன சொல்றான் அப்படின்னா, இது என் சாங்கை யூஸ் பண்ணிட்டேன், நான் காப்பிரைட்ஸ் அடிப்பேன் அப்படின்றான். எங்களுக்கு பதறி போயிட்டு சேதாச்சுன்னு பார்த்தா சேனல் ஸ்ட்ரைக்லாம் கிடையாது. நீங்க பாக்குற வர வியூஸ்ல இருந்து வர கேஷ் மட்டும் எடுத்துப்பான். அப்பதான் ஒரு மன நிம்மதி. ஏன்னா எங்க வீடியோக்கு எவ்வளவு வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து தான் பாதி வேணும் உனக்கு, எடுத்துட்டு போடா. வீடியோ நான் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க நோ காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் தேடாதீங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு ஒரு சாங்கை தேடுங்க. அங்கே இருக்க சாங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ் வராது. நோ காப்பிரைட்ஸ்ன்னு போட்டிருப்பானுங்க. நீங்கள் அந்த சாங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களை மாதிரி தான் பாதிக்கப்படுவீங்க. அடுத்த ஒரு சிஸ்டம் அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஆமாங்க, சேனலுக்கு ஒரு சிஸ்டம் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் அடுத்து. அதுல ஏதாவது காப்பிரைட்ஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறோம். உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது.